வணக்கம், வாழ்த்துக்கள். அன்னபூரணி வியூஸிலிருந்து அன்னபூரணி. 108 ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம். ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும். சோழ நாட்டு திருப்பதிகள். சோழ நாட்டு திருப்பதிகளில் 11ஆவதாக வருவது திரு ஆதனூர். வேத காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, அக்னிக்கு ஒரு தனி மரியாதை கொடுப்பது உண்டு. உலகில் மிகவும் புனிதமானது, கலப்படம் இல்லாதது, சுத்தமானது என்று நம்புகிற அக்னி பகவானே சாபத்திற்குள்ளாகி அவதிப்பட்ட பொழுது பெருமாள் தன் கருணையால் அந்த சாபத்தை போக்கியிருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமான செய்திதான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பஞ்சபூதங்களை விட ஸ்ரீமன் நாராயணன் தான் சகலவிதமான சக்தியை பெற்றவன். பகவானை அணுகினால் நாம் முக்தி அடையலாம். அவன் எல்லாவற்றிற்கும் மேலானவன் என்று புரிகிறது. சுவாமிமலைக்கு வடக்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் கொள்ளிடத்திற்கும் காவிரியாற்றிற்கும் இடையே உள்ளதுதான் திரு ஆதனூர் கோயில். 3 நிலை ராஜகோபுரம், 2 பிரகாரங்கள், கருவறையில் ஸ்ரீ ஆண்டலக்குமையன் புஜங்க சயன திருக்கோலம், தலையின் கீழே மரக்கால், இடது கையில் ஓலை எழுத்தாணி, காலடியில் காமதேனு திருமங்கை ஆழ்வார், தாயார் ஸ்ரீரங்க நாயகியார், உற்சவர் அழகிய மணவாளன், தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. கோயிலுக்கு தெற்கே தாமரை தடாகம், தலவிருட்சம் பாடலி மரம், பிரணவ விமான தோற்றம், பார்க்கவ கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் திரு ஆதி ரங்கேஸ்வரம் என்று புராணங்களில் குறிப்பிடுவதால் இந்த கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்பே கட்டப்பட்டது. திருவரங்க கோயிலில் எத்தனை சிறப்புகள் உள்ளதோ அத்தனை சிறப்புகளும் இந்த கோயிலுக்கும் உண்டு. ஒரு சமயம் காமதேனுவுக்கு பெருமாளை சேவிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. தேவலோகத்தில் பெருமாளை சேவிக்க பல தடவை முயன்றும் தோற்று போனதால் மனம் நொந்து அமர்ந்து விட்டது. அப்போது பகவானை சேவிக்க வேண்டுமென்றால் பூலோகத்திற்கு சென்று திரு ஆதனூர் கோயிலில் பிரார்த்தனை செய்தால் பகவான் நிச்சயம் தரிசனம் கொடுப்பார் என்று அசரீரி வாக்கு கேட்டது. உடனே காமதேனு இந்த தலத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தது. பகவானும் காமதேனுக்கு காட்சி தந்தார். ஒரு சமயம் தன்னை விட்டால் சுத்தமானவன் வேறு யாரும் இல்லை என்ற கர்வத்தில் அக்னி தேவன் அளவுக்கு அதிகமாகவே கொட்டமடித்தான். இதை கண்டு மாமுனிவர் துர்வாசர், உன் கொட்டம் அடங்கி போகும், இனி உனக்கு எரிக்கின்ற சக்தி இல்லை என்று சாபமிட்டார். இதற்கு பிறகுதான் அக்னி தேவன் தன் தவற்றை உணர்ந்து சாப விமோசனம் கேட்க காமதேனுவுக்கு காட்சியளித்த திரு ஆதனூர் சென்று பெருமாளை வழிபட்டு வந்தால் இழந்த சக்தியை மீண்டும் பெறலாம் என்று துர்வாசர் சொன்னார். அக்னி தேவனும் இங்கு வந்து பெருமாளை வேண்டியதின் பின்னர் அவரது சாபம் விலகியது. அதனால்தான் என்னவோ இன்றைக்கும் இறைவனது திருவடிக்கருகே அக்னி பகவானின் உருவம் காணப்படுகிறது. இறைவன் பிருகு முனிவருக்கும் அருள்பாலித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிகாரம்: அக்னியால் எந்தவித ஆபத்து ஏற்படாமல் இருக்கவும், விபத்து இல்லாத பெருவாழ்க்கை வாழவும், தொழிற்சாலைகளில் மின்சாரத்தினால் பாதிப்பு ஏற்படாமல் காப்பாற்றவும், பெட்ரோல், டீசல், மின்சாரம் போன்றவற்றால் வாழ்க்கை வீணாக போகாமல் இருக்கவும், எதிரிகளினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் தடுக்கவும், ஜாதகத்தில் செவ்வாய் தோஷத்தினால் திருமண வாழ்க்கை பாதிக்காமல் தடுக்கவும், இந்த ஸ்தலத்திற்கு வந்து எம்பெருமானை வழிபட்டு பிரார்த்தனை செய்து தாயாருக்கு புடவை சாற்றி நெய் விளக்கு ஏற்றினால் எந்தவித கெடுதலும் ஏற்படாது என்பது உண்மை. நன்றி.